தொடர்ந்து நம்முடைய இணைப்புல பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே டிடிவி தினகரன் தெளிவாக பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு, அதனை திரும்ப பெற முடிவை வலியுறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை இப்ப பேசியிருக்கிறாரு. இதனை எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது? அடிப்படையில பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுக தனியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக அதிமுக தனித்தனியா போட்டிட்டு 40 தொகுதிகளிலும் தோல்வி அடைஞ்ச பிறகு அதிமுகவும் பாஜகவும் இணைந்தது. அந்த இணைந்த சமயத்துல தினகரன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தார். ஏன்னா முதலமைச்சர் கேண்டிடேட்னு பழனிசாமி அவங்க என்டிஏ தரப்புல இருந்து சொல்லாதனால வெயிட் பண்ணியிருந்தார். அது தவிர என்டிஏ சார்பாக நடக்கிற சில விஷயங்களுக்கு தினகரனை கூப்பிடாத இருந்தாங்க. அதனால அவர் கொஞ்சம் வருத்தமடைந்தார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூப்பனார் நினைவாஞ்சலி போன்ற விஷயங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல பிரதமர் வரும்போதோ அல்லது அமித்ஷா வரும்போதோ சொல்லாத இருக்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் அவரை வருத்தமடைய செய்யற ஒரு விஷயமா இருந்தது. இந்த சமயத்துல தான் நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் எடப்பாடின்னு சொன்னார். ஸோ அவர் முதலமைச்சர் எடப்பாடினா தினகரனுக்கு அது உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா முதலமைச்சரா இபிஎஸ் வந்தாருன்னா நிச்சயமாக தினகரனுக்கு அரசியல் ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்குன்னு அவர் என்ன சொல்றாரு, நாங்க அதிமுக கைப்பற்றுறதுக்காக தான் அமமுக ஆரம்பிச்சோம், அதனால நாங்க ஒத்துக்க மாட்டோம், முதலமைச்சர் கேண்டிடேட்டா இபிஎஸ் ஒத்துக்க மாட்டோம்னு அவர் தெளிவா சொல்லிட்டார். இது இறுதியானது உறுதியானதுன்னு சொல்லிட்டார். இந்த நேரத்துல தினகரனை போய் சந்திச்சு அண்ணாமலை அவர்கள் வற்புறுத்துறது இருக்கு இல்லையா, மீண்டும் என்டிஏல அது முயற்சி பண்ணலாம். பட் ஆனால் தினகரன் உறுதியா சொல்லிட்டார், அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால அதுல ஏதாவது மாற்றம் வந்தாலே தவிர தினகரன் மீண்டும் என்டிஏக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அதே சமயம் அண்ணாமலை இந்த விஷயத்துக்காக தான் போனாரான்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அவருக்கும் பாஜக தலைமைக்குமான இடைவெளி அதிகமாயிட்டு இருக்கு, அவருக்கும் தமிழக பாஜகவுக்குமான இடைவெளி அதிகமாயிட்டு இருக்கு. அதனால அவருடைய எதிர்கால அரசியல் நிலைப்பாடு பலவிதமான வதந்திகளுக்கு உட்பட்டதா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அவர் அங்க போய் அவர்கிட்ட என்ன பேசினாரு, இல்ல அவர் நவம்பர் மாசம் முடிவு பண்ணியிருக்காரு போன்ற விஷயங்கள்லாம் அது காலம் போக போகதான் தெரியும். ஆனால் என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா தினகரன் மீண்டும் எடப்பாடி முதல்வர் என்கிற பட்சத்துல தினகரன் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ணாமலை போய் பேசினது இந்த விஷயம்தான் பேசினாரா என்பது எனக்கு ஒரு சந்தேகம். எதிர்கால அரசியல் நிலைப்பாடு தினகரனுக்கும் அண்ணாமலைக்குமான ஒரு பொதுவான எதிரியா எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அப்ப எதிர்கால அரசியல் நிலைப்பாடை பத்தி அவங்க 2 பேர் பேசியிருப்பாங்க என்பதுதான் என் கருத்து. திரு பிரியன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்கும் போது டிடிவி தினகரனை தான் கூட்டணியில் இருப்பது குறித்து கேட்க வேண்டும் அப்படின்னு செய்தியாளர்களிடத்தில் பேசியிருக்கிறாரு. இப்போ அண்ணாமலை இந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.